வலிமையாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ள உதவுகிறது. யோகாசனங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலை என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். இன்றைக்கு ஆசனாண்டியப்பன் அவர்கள் யோகாசனங்களில் எளிய பயிற்சி முறைகளை சொல்லித் தரப்போகிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலையிலே நாம் யோகாசனம் பழகிவிட்டால், பிராணாயாமங்களை செய்துவிட்டால், அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக நமது கடமைகளை செய்வதற்கு ஒரு உந்தலாக இந்த யோகாசனம் உங்களுக்கு அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு வந்திருக்கிற இளைஞரை பார்ப்பீர்களானால் நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுவீர்கள். அவர் ஒரு பிஇ, அவருக்கு வயது 87, 3/8/1927 பிறந்தவர். சுகர் ஃபேக்டரிகளை அதை நியமனம் செய்வதில் இவர் வல்லவர். இந்தியாவில் உள்ள அத்தனை சுகர் ஃபேக்டரியும் இவர்தான் போய் அதை ஸ்தாபனம் செய்து அதை வேலை செய்யும் வரை அங்கேயே இருந்துவிட்டு வந்துவிடுவார். அந்த மாதிரியான கடுமையான வேலைகளை இந்தியா முழுவதும் சுற்றி எல்லா மாநிலங்களுக்கும் சென்று அவர் சுகர் ஃபேக்டரியை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அவர் சிறுவயது முதற்கொண்டே இந்த யோகாசனங்களை புத்தகத்தின் மூலமாகவே பயின்று இப்பொழுது அவர் சில ஆசனங்களை நமக்கு செய்து காட்டுவார். பாருங்கள், இந்த வயதிலும் வயதானாலும் ஆசனம் ஏன் செய்யக்கூடாது? சில பேர் சொல்வார்கள் வயதானால் ஆசனம் செய்யக்கூடாது என்று ஏன் டாக்டர் கூட சொல்வார்கள். தவறு. வயதானவர்கள் தான் யோகாசனம் முக்கியமாக செய்ய வேண்டும். அவர்களுக்கு உடல் உறுப்புகள் நலிந்துவிடும். ஹார்ட் வேலை செய்யாது, மூளை வேலை செய்யாது, கண் வேலை செய்யாது, ஜீரணக்கருவிகள் வேலை செய்யாது. ஆனால் ஆசனம் செய்ய 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 அவைகளெல்லாம் வேலை செய்யும், அவருடைய ஆயுள் கூடும். அந்த நிலையில் இவருக்கு இந்த வயதிலும் சிரசாசனம் செய்கிறார். அதைத்தான் இப்போது பார்க்க வேண்டும். இதை பார்த்தாவது வயோதிகர்களே, நீங்கள் பல்வேறுபட்ட வியாதிகளுக்கு ஆள்பட்டு உங்கள் வருவாயெல்லாம் உங்களுடைய இருப்புக்களை எல்லாம் தொலைத்து கொண்டிருக்கிறீர்களே, இவரை பார்த்தாவது நீங்கள் முடிந்த ஆசனங்களை செய்யுங்கள். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டாம், மருந்துகள் சாப்பிட வேண்டாம். ஆசனங்களை பார்த்து முடிந்த அளவு ஆசனங்களை செய்யுங்கள் என்று நான் உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எந்த விதமான ஒத்துழைப்பும் இல்லாமல், சுவர் தாங்கல் இல்லாமல் அவர் இந்த சிரசாசனத்தை செய்கிறார். நீங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் நாம் இந்த வயதிலும் எப்படி இவர் ஆசனத்தை செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இதை செய்வார். இதிலே பல வேரியேஷன்ஸை அவர் இப்பொழுது செய்ய போகிறார். சிரசாசனம் வேரியேஷன்ஸ்.
சிரசாசனம் என்பது கிங் ஆஃப் ஆசனாஸ் என்று சொல்வார்கள். முடியாதவர்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், இன்னபில பட்டேல் போன்ற அமைச்சர்கள் இந்த சிரசாசனத்தை மட்டும் அவர்கள் மணிக்கணக்காக செய்வார்களாம். வெள்ளையர் காலத்தில் அவர்கள் எல்லோரையும் சிறையிலே போட்டு அவர்களை வருத்தும் பொழுது இந்த சிரசாசனத்தை செய்து அவர்கள் மனோதிடத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆகவே சிரசாசனம் செய்யும் பொழுது தமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு துயரங்களை எல்லாம் நீக்கிக் கொள்வதோடு மனோதிடம் ஏற்படும், நினைவாற்றல் ஏற்படும், மன வலிமை ஏற்படுகிறது. சில பேர்கள் துவண்டு போவார்கள். தங்களுக்கு வரக்கூடிய நோய்களினாலேயோ சோதனைகளினாலேயோ துவண்டு போய் விடுவார்கள். ஆகவே இவர்கள் அந்த நிலைக்கெல்லாம் இந்த சிரசாசனம் செய்வர்கள் தள்ளப்பட மாட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, வயதானவர்களே, இவர்களை பார்த்தீர்களா? இன்னும் அவர் பல ஆசனங்களை அடுத்த எபிசோடில் செய்து காட்டப் போகிறார். கண்டிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்களும் ஆசனங்கள் செய்யக்கூடாது, குறிப்பாக சிரசாசனம் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆகவே அவர்களுக்கு சொல்வதற்கு தகுதி கிடையாது. டாக்டர்கள் யோகாசனத்தை பற்றி தெரியாமல் செய்யக்கூடாது, தலைக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டம் போய் அங்கே உள்ள நரம்புகளெல்லாம் வெடித்துவிடும் என்று பயங்காட்டி விடுவார்கள். ஆகவே தான் சில பேர் சிரசாசனமே செய்வதில்லை. வைதாகிக ஆசனம் செய்து கொண்டே இருப்பார்கள், திடீரென்று சிரசாசனத்தை விட்டு விடுவார்கள். அப்பொழுது கண் பிரச்சனை வந்துவிடும், சொல்லில் தடுமாற்றம் வந்துவிடும், கைகாலெல்லாம் ஆட ஆரம்பித்து விடும். ஆகவே ஆசனம் செய்தால் மூளைக்கு அதிகப்படியான செல்ல வேண்டிய இரத்தங்கள் செல்கின்ற காரணத்தினால் நினைவாற்றல் அப்படியே இருக்கும், கண் பார்வை அப்படியே இருக்கும், யாருடையும் உதவி இல்லாமல் எங்கு வேணாலும் செல்லலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை வயோதிகர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பெரியோர்களே, சிரசாசனத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். ஆகினால் இளைஞர்கள் செய்யக்கூடாது என்பதல்ல, மாணவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். மாணவர்களுக்குத்தான் நினைவாற்றல் தேவை. இப்பொழுது போட்டி நிறைந்த வாழ்க்கையில் ஏதோ சொற்ப மார்க்கை வாங்கி அவர்கள் வாழ்க்கையை வேண்டிய வேலைகளை கிடைக்க முடியாது. ஆகவே சிரசாசனத்தை எல்லா மாணவர்களும் செய்ய வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் எந்த வயதிலும் பழகி தங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது வாழ வேண்டும் என்று கேட்டே உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.